இருக்கிற பழக்கத்திலேயே ஆல்கோஹால் தான் வந்து அந்த ஆல்கோஹால் பழக்கம் தான் ரொம்ப மோசமான பழக்கம்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வெளிவர்றது, அதாவது ட்ரக் அடிக்ட் ஆர் ஆல்கோஹால் அடிக்ட்லேருந்து வெளில வர்றது தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் அதை விட நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அடிக்ஷன் இருக்குங்க, தூக்கமின்மை. ஸ்லீப் டிப்ரைவன்னால வர அடிக்ஷன் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த நைட் லைஃப்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ எல்லாருமே ஒரு 10:30, 11 மணிக்கு போய் படுத்துருவாங்க. அப்போது அந்த நைட்டோட பாடிக்கான ரெஸ்ட் ஃபேஸ் இருந்தது, ஸ்லீப்பிங் ஃபேஸும் நிறையா இருந்தது. அந்த ஸ்லீப் சைக்கிள்ன்றது ரொம்ப கரெக்டாக இருந்தது. பட் இன்றைக்கி வந்து வாழ்க்கையோட அபரிவிதமான வளர்ச்சியினாலேயும் நம்ம வாழ்க்கை ஓட்டத்தினாலேயும் இந்த நைட் லைஃப் வந்து ஜாஸ்தியாகி இந்த தூக்கமின்மை ஜாஸ்தியாகிருக்கு. அதாவது தூக்கத்துக்கான டைம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. நார்மலாக ஒருத்தங்க தூங்குறது வந்து 6 to 8 hours தூங்கணும் அப்படின்னா, இங்கே வந்து இந்த தூக்கம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதுதான் இருக்கிறதுலே மோசமான அடிக்ஷனுங்க. ஏன்னா இந்த தூக்கம் லாஸ் ஆகும்போது உங்கள் பாடியோட சர்க்காடியன் ரிதம் அப்படின்றது வந்து டிஸ்டர்ப் ஆயிடுது. அதாவது உங்கள் பாடியோட பயாலஜிக்கல் கிளாக் சிஸ்டமே டிஸ்டர்ப் ஆயிடுது. இதனால தான் எல்லா விதமான நோயும் வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப முடி கொட்டுது, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, ஏன் வந்து கோவப்படுறேன், எதுக்கு கோவப்படுறேன்னே தெரியாமல் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமான முக்கியமான புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தூக்கம். அந்த தூக்கம் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த ப்ராப்ளம்லாம் வரும். யாராவது நைட் லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்களா, தூங்காமல் இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு முதல்ல புரியட்டும் தூக்கம் எவ்வளோ முக்கியன்றது.